எனவே அடுத்தது டிபெண்டன்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொண்ட அடுத்தது உங்களுக்கு தெரியும் அது புதியது அல்ல அதன் ஹைட்ரஜன் ஆட்டம். எனவே ஹைட்ரஜன் ஆட்டம் நாம் என்ன அனுமானிக்கிறோம் புரோட்டான் மிகவும் கனமானதாக இருந்தாலும் அது கனமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நிறை குறைப்பீர்கள். ஆனால் எலக்ட்ரான் ஒப்பிடுகையில் கனமாக இருக்க அனுமதிக்கிறது. மேலும் உங்கள் வேதியியல் கையாளுதல் வழி அனைத்தும் ஒரு எக்ஸ் ஷெல் 2 எக்ஸ் ஷெல் 2 எக்ஸ் ஷெல் 2 பி ஷெல் மற்றும் பல என்று நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் இங்கே எழுதலாம். சரியான டெஜெனரசி ஒரு எக்ஸ் ஷெல் முதல் குவாண்டம் நம்பர் எண் 1 ஈக்குவல் எல் ஈக்குவல் டு 0. ஆனால் உங்களிடம் சிவப்பு கோடு இருக்கலாம். இந்த 2 சுழல் நிலைகளும் சாத்தியமாகும் எனவே இது 2 மடங்கு சிதைந்த மற்றும் பல 2 எக்ஸ் ஷெல் மீண்டும் 0க்கு ஈக்குவல் எண் 1க்கு ஈக்குவலாக வைத்திருக்கப் போகிறது எல் 0 ஈக்குவலாக வைத்திருக்கப் போகிறது. ஆனால் நான் 4 வரிகளை வைத்தேன் என்றால் அது சரியா அல்லது தவறா? ஆக அது சரி இல்லை. எல்லாம் 2 எஸ் என எழுதப்பட்டுள்ளது. நான் ஒரு தவறு செய்தேன் சரி. உங்கள் வேதியியல் போக்கில் நீங்கள் சரியாக என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்துகொள்கிறீர்கள். 2 மடங்கு பி 2 பி 6 மடங்கு சிதைந்ததாக இருக்கும் மற்றும் பல. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பது ஒரு மைய ஆற்றலாகும். இது ஆர் ஆற்றலுக்கு மேல் 1 நீங்கள் ஆர் ஆற்றலில் 1 மேல் ஆர் பொட்டன்ஷியல் பார்த்தால் நீங்கள் எந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தேர்வு செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் ஏனென்றால் ஆர் பின்னர் உங்கள் ஆற்றலை ஆர் கோஆர்டினேட் மட்டும் செயல்பட மட்டுமே பயன்படுத்தலாம் என்பது பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை. எனவே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் என்பது ஹைட்ரஜன் ஆட்டம் சிக்கலை தீர்க்க விரும்பும்போது ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு அல்ல. நாங்கள் அதை இயந்திரத்தனமாக ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் வைத்து தீர்க்கிறோம். இதன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரேடியல் ஒருங்கிணைப்பை மட்டுமே டிபெண்டன்ட் ஆர் தீட்டா பை வேலை செய்வது நல்லது. எக்ஸ் ஒய் இசட் உடன் நீங்கள் வேலை செய்வதில் எந்த பாயிண்ட் ஒருங்கிணைக்க முடியாது ஆனால் அது மிகவும் சிக்கலானதாக மாறும். எனவே ஆயத்தொலைவுகள் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் தேர்வு செய்வது வசதியாக இருக்கும். மேலும் நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆர் தீட்டா பை உண்மையில் ஆர் இன் யூ என்பதால் தீட்டா பை காம்போனன்ட் இல்லை. ப்ராடக்ட் மற்றும் ரேடியல் டிபெண்டன்ட் உடையதாக பிரிக்கக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன் மற்றும் பி ஐ சார்ந்தது இருப்பதால் 3 டைமென்ஷன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாமில்டோனியன் என எழுதலாம். நீங்கள் டெல் ஸ்கொயர் என்று எழுதலாம். இந்த லாப்லேசியன் என்ன என்பதை நான் வெளிப்படையாக எழுதவில்லை ஆனால் A1 ஓவர் ஆர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே ஆர் தீட்டா பை ஐ மாற்றவும். ஆர் தீட்டா பை ஸ்பெரிக்கல் ஆயத்தொலைவுகளில் உங்கள் லாப்லேசியன் சப்ஸ்டிடியூட் ஐ மீண்டும் எழுதவும். பின்னர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 2 சமன்பாடுகளையும் முதலில் எழுத முயற்சிக்கிறீர்கள். முதலில் இந்த முழு சொல்யூஷன் எழுதுவோம். இங்கே ஒரு ஆர் டிபெண்டன்ட் உள்ளது மற்றும் தீட்டா சார்பு பி ஐ டிபெண்டன்ஸ் இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே நாங்கள் அதை பிரிக்க முயற்சி செய்கிறோம். நாம் முதலில் பை ஐ தீட்டா பையின் ஆர் ஒமேகாவாக எழுதினோம். பின்னர் தீட்டா பையின் ஒமேகாவை தீட்டாவை டிபெண்டன்ட் ஃபையில் வைத்து 2 படிகளில் செய்வோம். விஷயங்களை செய்ய தற்செயலாக இந்த ஈக்குவேஷன் நான் தட்டச்சு செய்யும்போது ஏதேனும் தவறுகள் இருந்தால் நான் சில தவறுகளைச் செய்திருக்கலாம். தயவுசெய்து எனது நோட்டீஸ் கொண்டு வர வேண்டும். நான் அதை திருத்த வேண்டும் சரியா? எனவே இது நாம் செய்யக்கூடிய வழக்கமான முறையாகும். நாம் ஒரு ஆர் ஸ்கொயர் மற்றும் ஆல் டெர்ம்ஸ் டிவைடு முயற்சிக்கிறோம். இதனால் ஆர் டிபெண்டன்ட் சமாதான ஒமேகா தீட்டா பை என்ற சொற்களை பெறுகிறோம். இது ஆர் ஐ சார்ந்தது இருக்கும். இது ஆர் என்பது நீங்கள் இதை எவ்வாறு எழுதுவீர்கள் இதை எவ்வாறு எழுதுவீர்கள் இதை எவ்வாறு எழுதுவீர்கள் இதை பிளஸ் கடைசி டெர்ம் இ ஒரு முறை பை என்று எழுதுவீர்கள். இந்த பிளஸ் இது இ மைனஸ் இ போன்ற ஒன்று சரி. நாம் மீண்டும் எழுத முடியும். இதனால் தீட்டா பி டிபெண்டன்ட் டெர்ம்ஸ் ஆர் டிபெண்டன்ட் விதிமுறைகளுக்கு சமமானவை. டி ஆர் இங்கே ஒரு டி உள்ளது எனவே இங்கே எந்த பையும் இல்லை. நான் இங்கே கவனிக்க வேண்டும். இது டிஆர் யால் டியும் இருக்க வேண்டும். எனவே அவர் சுட்டிக்காட்டியபடி பை இல்லை.
எனவே இந்த ஒரு கான்ஸ்டன்ட் தீட்டாவையும் பை ஐயையும் மட்டுமே வெளிப்படையாக பொறுத்தது. மற்றொரு ஈக்குவேஷன் உள்ளது. நீங்கள் அதை தீட்டாவை பை மற்றும் மற்றொரு பை ஐ சார்ந்து இரண்டு துண்டுகளாக ஒன்று டிபெண்டன்ட் தீட்டா பை சிறிய ஆர் ஐ சார்ந்து இருக்கிறார்கள். எனவே அடுத்த கேள்வி. மேலும் முதல் மேல் சமன்பாடு நாம் அதை மீண்டும் தீட்டாவின் ப்ராடக்ட் மற்றும் பை ஐ வாக உடைத்து இதன் மூலம் டிவைடு முயற்சிக்கிறோம். எனவே இது நன்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷன் உள்ளது. இங்கே சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் என்பது நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் செய்யும் அதே சிக்கல்களை போன்றது. இது அதன் மாறுபாடு அல்லாததாக இருக்கும். எனவே இந்த சமன்பாடுகளை பெற்ற பின்னர் நீங்கள் திரும்பிச் சென்று சிறப்பு செயல்பாடுகளை பார்க்கலாம். மேலும் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கொண்ட உண்மையான பிசிக்ஸ் தொடர்பு கொள்ள தீர்வுகள் என்ன என்பதை பார்க்கவும். நாம் ஆல்பாவை nm² எடுத்துக்கொள்கிறோம். பின்னர் இந்த சொல்யூஷன் a பர் im பை ஆக இருக்கும். சமமாக்க இந்த பை ஒரு கோண கோஆர்டினேட் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஃபை இருந்து செல்கிறது 0 2 பை வரை. நான் பையை 4 பை என்று வைத்தேன் என்று வைத்துக் கொள்வோம். இது 0 கோஆர்டினேட் அல்லது 2 பை கோஆர்டினேட் போலவே இருக்க வேண்டும். இந்த m பின்னங்களாக இருக்க முடியாது. m முழு எண்களாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு வகையான சரிசெய்யும் கோணத்தில் வேவ் ஃபங்க்ஷன் ஒற்றை மதிப்பு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ரியல் கோடு இல்லாத பார்ட்டிகிள் போலல்லாமல் ரியல் கோடு ikx. அந்த k எது சாத்தியமானது. இங்கே நீங்கள் அதை ஒரு வட்டம் அல்லது ஒரு கோண கோஆர்டினேட் வைத்தால் என்ற அடையாளத்துடன் 2m முறை ஃபை உடன் 0 நீங்கள் m ஐ முழு எண்களாக மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். அதனால் தான் மேக்னெட்டிக் குவாண்டம் எண்களும் முழு எண்களாகும். இது ஒத்துப்போகிறது. எனவே பை ஐ டிபெண்டன்ட் துண்டு இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கூறும் ஒற்றை மதிப்பு கொண்ட வேவ் ஃபங்க்ஷன் m என்பது ஒரு இன்டீஜர். பின்னர் தீட்டாவை டிபெண்டன்ட் இருக்கும் ஈக்குவேஷன் மாற்றுவோம். இது அங்கே இருக்கும் கான்ஸ்டன்ட் ஆல்பாவை என்பதை மாற்றுவதாகும். இது தீர்க்க சமன்பாடு. எனவே வேவ் ஃபங்க்ஷன் m இன் தீட்டா முதல் தீட்டா வேல்யூ டிபெண்டன்ட் என்பதை நீங்கள் காணலாம். இந்த சமன்பாடுக்கு ஒரு வேரியபிள் மாற்றும் வகையில் இந்த ஈக்குவேஷன் பதிலாக மாறியை மாற்றவும். பின்னர் ஈக்குவேஷன் எண்கள் பழக்கமான புராணக்கதையைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம். இது தொடர்புடைய புகழ்பெற்ற பாலினாமியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எனவே நீங்கள் சுருக்கமாக எழுதக்கூடிய சொல்யூஷன் என்ன? இது ஒரு சிறிய ஆர்டிரிக்ஸ் ஃபார்முலா நாம் எழுதியதை போன்றது. நீங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட எல்க்கு எழுத முயற்சிக்கலாம். எல் என்பது அசிமுதால் குவாண்டம் நம்பர். m என்பது உங்கள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஏனெனில் உங்களுக்கு வேதியியலை தெரியும். நீங்கள் அதே வழியில் பொருளை வழங்க முயற்சிக்கலாம். இதனால் நாம் அவற்றை நினைவில் வைத்து விளையாடி எல்லுக்கு சமம் 1க்கு ஈக்குவல் 2க்கு ஈக்குவல் இந்த அசோசியேட்டட் லெஜெண்டரி பாலினாமினல்ஸ் எவ்வாறு உள்ளன என்பதை உணர. சரி, இந்த சி இந்த சொல்யூஷன் என்ன என்று நான் சொல்லவில்லை. இந்த சி ஐ -cl + 1ஆக இருக்க வேண்டும். மேலும் அவை முக்கியமற்ற இன்டீஜர் இருக்க வேண்டும். இது சிறப்பு செயல்பாடுகளுக்கான டிஃபரன்ஷியல் சமன்பாடுகளுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த முழு எண்ணோடு ஒப்பிடலாம். உங்கள் தொடர்புடைய புராணக்கதை செயல்பாடுகளில் உள்ள உங்கள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் புராணக்கதை பல்லுறுப்புக்கோவை கட்டுப்படுத்த வேண்டும். இது தன்னிச்சையானதாக இருக்க முடியாது. இது -n முதல் +1 வரை செல்ல முடியாதது. கணிதத்தில் சிறப்பு செயல்பாடுகளுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொருந்தக்கூடிய வெறும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ப்பதன் மூலம் இது அனைத்தும் வேறு எந்த முறையினாலும் எதையும் செய்யவில்லை. ஆனால் நாம் அதை வேறு சில பாணியில் செய்வோம். சரி, நாம் அதை நேரடி வடிவங்களிலிருந்து
செய்கிறோம் சரி. ஏற்கனவே பார்த்த வேவ் ஃபங்க்ஷன். இறுதி தீட்டாவான பை டிபெண்டன்ட் பகுதி எது? இது im பை. இப்போது தீட்டாவா பை டிபெண்டன்ட் துண்டு. நீங்கள் தீட்டாவை x என ஒரு தொடர்புடைய புகழ்பெற்ற காஸ் தீட்டா x என்று பல்லுறுப்புக்கோவைகளாக எழுதலாம் என்றும் நாங்கள் வாதிட்டிருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் PLM im பை எப்போதும் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் அழைக்கப்படுவதால் அது ஒரு மூலதனத்தால் குறிக்கப்படுகிறது. lm தீட்டா பை. இது ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் விளையாடும் பிரச்சினைகளுக்கு வருவோம். ஆனால் இது ஆல் பெருக்கப்பட்ட தொடர்புடைய புகழ்பெற்ற பாலினாமியல் im பை. ஒன்றாக ஒரு ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் நார்மலைசேஷன் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட L மற்றும் குறிப்பிட்ட M-க்கு குறைந்தபட்சம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் இது ஒரு ஜெனரல் L மற்றும் M-க்கு உறுதியாக இருக்கலாம். நீங்கள் இங்கே நார்மலைசேஷன் தீட்டாவின் இன்டெக்ரல் எவ்வாறு செய்கிறீர்கள் அல்லது டி காஸ் தீட்டாவை நீங்கள் இணைக்க வேண்டும் மற்றும் டி பை நீங்கள் தீட்டாவை இன்டகிரேட் வேண்டும். தீட்டா பூஜ்ஜியத்திலிருந்து பை மற்றும் பை க்கு சென்று 0 2 பை செல்லுங்கள். பின்னர் நீங்கள் நார்மலைசேஷன் சரிசெய்ய வேண்டும். மீதமுள்ள ரேடியல் பகுதி என்ன? கோண பகுதியைச் செய்த ரேடியல் பகுதி நாம் ரேடியல் பகுதியைச் செய்ய வேண்டும். எனவே உங்கள் ஒமேகா தீட்டா பை சரி இங்கே பிளக் செய்வதன் மூலம் சப்ஸ்டிடியூட் சி தொடர்புபடுத்தும் மூலதனம் என்பதை நாங்கள் மாற்றுகிறோம். மேலும் இந்த எதிர்பார்ப்பு என்ன என்பதை எதிர்பார்த்து இங்கே சிறிய எண் என நான் ஏற்கனவே செருகிய ஈக்குவேஷன் ரேடியல் பகுதிக்கு இது நீங்கள் இங்கு L டிபெண்டன்ட் இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் சென்றால் தொடர்பான சிறப்பு ஃபங்க்ஷன் என்ன என்பதை உங்கள் மாதிரி. எனவே தொடர்புடைய லகுயர் ரேவுக்கு சிறப்பு ஃபங்க்ஷன் பாலினாமியல் சரிபார்க்கவும். எனவே இது தொடர்புடைய லகுயர் பாலினாமியல் பூர்த்தி செய்யப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நாங்கள் அவற்றை பெறவில்லை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சூழலில் அறியப்பட்டவற்றுடன் ஒத்துப்போகிறோம். எனவே இப்போது என்ன சொல்யூஷன் தீர்வுகள் இலக்கியத்தில் கொடுக்கப்படுகின்றன என்பது எங்களுக்கு தெரிந்தால் இந்த கிரஹாம் ஸ்மித் அல்லது தியோடோகல்லை ஃபங்க்ஷன் இடைவெளிகளுக்கு வழங்க நான் உங்களுக்கு முயற்சி செய்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எடை வெக்டர் வைக்க வேண்டும் என்று நான் சொல்ல முயன்றேன். எனவே இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரேடியல் கோஆர்டினேட் 0 இன்ஃபினிட்டி ஸ்கொயர் செயல்பாடுகளுக்கு செல்கிறது. எனவே பவர் மைனஸ் அரை ஆர் அல்லது ஆர் என்று அழைக்கும் ஒரு OR அதையே கூப்பிடும் ஃபங்க்ஷன் உங்களிடம் உள்ளது. தொடர்புடைய லாகுரே பாலினாமியல் கண்டிஷன் மற்றும் n மற்றும் டெல் தன்னிச்சையானவை அல்ல. உங்கள் L எப்போதும் n ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும். n ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும். L ஐ விட குறைவாகவோ இருக்க வேண்டும். சரியா? எனவே எழுதப்பட்ட இந்த ரோ R ஒரு ஃபங்க்ஷன் R-க்கு அதன் விகிதாசாரத்தை அதிகரித்தது ஆனால் ஒரு போர் ஆரம் இணைக்கப்பட்டுள்ளது. சரி. எனவே இது எல்லாம் இருக்கும் விஷயங்களுடன் பொருந்தும். மேலும் மாநாட்டின் மூலம் நமக்கு தெரிந்தவை போர் ஆரம் நாம் எழுத முயற்சிக்கலாம். இந்த சொல்யூஷன் மிகச் சிறிய அளவில் உள்ளது. ஆனால் இங்கே சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பது கணித இலக்கியங்களிலிருந்து நன்கு தெரிந்தால் தீர்வை வெளியே இழுத்து அதற்கேற்ப அந்த மாறிகள் அனைத்தையும் மீண்டும் எழுதினால் எனர்ஜி சில கான்ஸ்டன்ட் இருக்கலாம். ஆனால் இப்போது நாம் எழுத முயற்சி செய்யலாம். இந்த டெர்ம்ஸ் En என்பது நெகடிவ் அடையாளத்தில் n
சதுரத்திற்கு சமம் நெகடிவ் அடையாளம். திரும்புதல் நிலை. பாசிட்டிவ் தீர்வுகள். அனுமதிக்கப்படுகின்றன அல்லது பவுன்ஸ். அல்ல பாசிட்டிவ். எனர்ஜி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண் மற்றும் ஒரு குறிப்பிட்ட எல்க்கு உட்கார்ந்து விளையாடலாம் என்று ஸ்கேட் நிலையை கொண்டிருக்கலாம். இங்கே நீங்கள் நார்மலைசேஷன் பெறுகிறீர்களா என்பதை காண்க. இது r² மீது நார்மலைசேஷன் இன்டெக்ரல் இருக்கும். வெளிப்படையாக 3 டைமென்ஷன் நார்மலைசேஷன். அதன் இன்டெக்ரல் டிவி 5 xyz 5xyz. இது ஒன்று. டிவி கார்ட்டீசியன் txpytz. கார்ட்டீசியன் என்பது ஸ்பெரிக்கல் போலார் dr r² தீட்டா d தீட்டா 5 வலது. எனவே இப்போது நான் சொல்கிறேன். உங்கள் பை I r தீட்டா பை இன் ஃபங்க்ஷன் எழுதினால் ஒமேகா தீட்டா பை டைம்ஸ் r ஆஃப் r. பின்னர் இன்டெக்ரல் சைன் தீட்டா டி தீட்டா டி பை ஒமேகா தீட்டா பை மோட் ஸ்கொயர் ஒன்றா இருக்க வேண்டும். r² மாட் r². இந்த துண்டால் பெருக்கப்படும். சரி, நீங்கள் மாட் r ஆஃப் r இன் முழு ஸ்கொயர் dr r² உள்ளது. நீங்கள் ஜேக்கபியான் இருந்து முற்றிலும் வருகிறது. நீங்கள் xyz முதல் r தீட்டா பை. இந்த காரணிகள் பல மாணவர்களின் கூற்றுப்படி இந்த காரணிகள் வெளியே வருகின்றன. எனது கடைசி பல ஆண்டுகள் நீங்கள் நார்மலைசேஷன் செய்யும்போது அவர்கள் இந்த r² மறந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஸ்பெரிக்கல் ஆயங்களுக்குச் செல்லும்போது ஒரு அற்பமான ஜகோபியன் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இது r² dr சைன் தீட்டா டி தீட்டா டி பை மாட் ஒமேகா தீட்டா பை முழு ஸ்கொயர் மாட் r இன் முழு ஸ்கொயர் 1. இது நார்மலைசேஷன் ஆகும். அதை r துண்டு மற்றும் தீட்டா பை துண்டுகளாக பிரிக்கலாம். ஆனால் நார்மலைசேஷன் என்பது உருளை ஆயங்களில் என்ன நடக்கிறது என்பதற்கு பொருத்தமான வால்யூம் வெக்டர் இருக்க வேண்டுமதனால் நான் psi rho என்று எழுதுகிறேன். phi z என்று tz rho d rho இருக்கும். உனக்கு புரியும். நீங்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களில் பலர் இந்த விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். பின்னர் அது உங்கள் தவறான பிசிக்ஸ் வழிவகுக்கிறது. சரி, இது ஒரு தொடர்புடைய புராண ஃபங்க்ஷன் என்பதை இங்கே நிறுத்துகிறேன். இதை நான் உங்களுக்காக வைக்கிறேன். நீங்கள் 2 விஷயங்களை சரிபார்க்கலாம். எனவே அடுத்த சொற்பொழிவு ஸ்டெர்ன் கெர்லே பரிசோதனையில் எவ்வாறு பெறுவது என்பது குறித்து சிறிது காலம் கண்டினியூ. பின்னர் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சரியா? நன்றி.